அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோ ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஆர்கானிக் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதனால் இந்த டாப்பிக்கும் நமக்கு முக்கியமான டாபிக் தான், கவனமாக பாருங்கள். மெனி டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஐசோமரைசேஷன் ஹேவ் பின் ரிப்போர்ட்டட். அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் இருக்குது. அதில் ஒரு சில ஐசோமரைசேஷன் ரியாக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் transformation between linkage isomers, optical isomers, geometrical isomers, tautomers. அப்போ இது மாதிரி அந்த ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் நமக்கு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நிறையா இருக்குது. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், லிங்கேஜ் ஐசோமர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், டாட்டோமர்ஸ், இப்படி நிறையா ஐசோமர்ஸ் இருக்குது. நமக்கு இதில் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ், லிங்கேஜ் ஐசோமரிசம், அப்புறமா இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமரைசேஷன், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் லிங்கேஜ் ஐசோமரிசம் இருக்குது. அப்போ லிங்கேஜ் ஐசோமர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். CONH3,5NO2 2+. அப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், CONH3,5ONO. அப்போ இந்த கேஸில் என்ன லிங்க் ஆகிருக்கு? நைட்ரஜன் லிங்க் ஆகிருக்கு. இந்த கேஸில் ஆக்சிஜன் லிங்க் ஆகிருக்குது. அப்போ இது ஒரு லிங்கேஜ் ஐசோமரிசம், அதாவது ஃபோட்டோ லிங்கேஜ் ஐசோமரைசேஷன். நமக்கு இந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை, அப்படி தான் இருக்குது. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இர்ரேடியேஷன் ஆஃப் சிஸ் COCl2 EN2 ப்ளஸ் இன் மெத்தனால் சொல்யூஷன் டு கிவ் ட்ரான்ஸ் COCl2 EN2 ப்ளஸ். அப்போ நமக்கு வந்து ஐசோமர்னா என்ன, அந்த ஃபார்முலாவில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. பட் அங்கே என்ன இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு சிஸ் வந்துட்டு ட்ரான்ஸாக மாறுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். சிஸ் COCl2 EN twice ப்ளஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் கிவ்ஸ் ட்ரான்ஸ் COCl2 EN twice ப்ளஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CONH3,5SCN ப்ளஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் கிவ்ஸ் CONH3,5NCS. இந்த கேஸில் எஸ் கனெக்ட் ஆகிருக்குது, இந்த கேஸில் நைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போது இது மாதிரியான ரியாக்ஷனை கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா, இப்போ நமக்கு தெரியும் லிங்கேஜ் ஐசோமர்ஸ் எங்கெல்லாம் நமக்கு லிங்கேஜ் ஐசோமர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எப்படி வருங்கிறது தெரியும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இப்போ சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன வரலாம், ட்ரான்ஸ் வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், அதை தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சிஸ் டு ட்ரான்ஸ், சிஸ் பிஸ் கிளைசினேட்டோ பிளாட்டினம் 2 ட்ரான்ஸ் ஐசோமர் நமக்கு இதில் கிடைக்குது. அதே போல் ட்ரான்ஸ் டு சிஸ் நமக்கு இதில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலை, இந்த ரியாக்ஷன் நடக்கலை. அப்போ அங்கே பாருங்கள் DD ட்ரான்சிஷன். ஓகே, அதாவது T2G to EG, அங்கேருந்து T2Gலேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, EG ஆர்பிட்டால்ஸுக்கு மூவ் ஆகுது. அப்போ இது வந்துட்டு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபோட்டோ ஐசோமரைசேஷன். அப்போ இந்த சிஸ் எப்படி ட்ரான்ஸாக மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். த ஃபோட்டோ ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் இன்ட்ராமாலிகுலர் ட்விஸ்ட் மெக்கானிசம் வித்தவுட் பாண்ட் கிளீவேஜ். அப்போது இங்கே என்ன மெக்கானிசம் இருக்குது பாருங்கள், ட்விஸ்ட் மெக்கானிசம், அதாவது திருகி இருக்கும், வித்தவுட் பாண்ட் கிளீவேஜ். பாண்ட் கிளீவேஜ் நடக்கல, பட் இங்கே ட்விஸ்ட் மெக்கானிசம் இது ஃபாலோ பண்ணுது. அப்போ இங்கே இன்டர்மீடியேட் பாருங்கள். இன்டர்மீடியேட் இஸ் ஏ ட்ரிப்ளட் ஸ்டேட் ஆஃப் சூடோ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. நமக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு 4 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், சூடோ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரிக்கு அது போகுது. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி, ஃபோட்டோ கெமிக்கலி அலோட் பட் தெர்மலி நாட் அலோட். அப்போ பாருங்கள், சிஸ் ட்ரான்ஸாக மாறுது. அப்போ இன்டர்மீடியேட் பாருங்கள், சூடோ டெட்ராஹெட்ரல். அப்போ ஒரு பொய்யான அந்த டெட்ராஹெட்ரல் ஷேப்புக்கு போயிட்டு மறுபடியும் எது பாருங்கள், ட்ரான்ஸாக மாறுது. ட்விஸ்ட் மெக்கானிசம் பாருங்கள், இங்கே NO இருந்தது பாருங்கள், NO அப்படி ட்விஸ்ட் ஆகி பாருங்கள், அப்படியே அந்த இந்த எண்ணு இங்கே வந்தாச்சு, இங்கே உள்ள எண்ணு இங்கே வந்தாச்சு. ஓகே, அப்போ இதுக்கு பேர் தான் அந்த ட்விஸ்ட்டு மெக்கானிசம். இங்கே வந்து எந்த வித பாண்ட் கிளீவேஜோ பாண்ட் பிரேக்கிங்கோ எதுவுமே நடக்கலை. ஜஸ்ட் அந்த ட்விஸ்ட் மெக்கானிசம் நடந்து சிஸ் வந்துட்டு இங்கே ட்ரான்ஸாக மாறுது. அப்போ பாருங்கள், சிங்லெட்டு அப்புறம் எக்ஸைட் ஆகுது, ட்ரிப்ளெட்டுக்கு போகுது, ட்ரிப்ளெட்லேருந்து மறுபடியும் பாருங்கள் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு, சிங்லெட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள், லிங்கேஜ் ஃபோட்டோ ஐசோமரைசேஷன் ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான். இங்கே எப்படி கிளீவேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். CONH3,5NO2 இங்கே வந்து N வந்து கோஆர்டினேட் ஆகிருக்குது. அப்போ இந்த கேஸில் பாருங்கள், ஆக்சிஜன் வந்துட்டு கோஆர்டினேட் ஆகிருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் என்ன, லிங்கேஜ் ஃபோட்டோ ஐசோமரைசேஷன்.
The nitro and nitrito photoisomerization occurs in solution through an intramolecular mechanism. அப்போ இங்கே எந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது பாருங்கள், இன்ட்ராமாலிகுலர் மெக்கானிசம். ஃபஸ்ட்டு நைட்ரோ, அடுத்தது ONO நைட்ரிட்டோ. ஓகே பாருங்கள், ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் CONO2 பாண்ட். அப்போ இது வந்துட்டு இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், ரெண்டாக என்ன செய்யுது, பிரியுது. அதுக்கப்புறமா ரீகாம்பினேட் ஆகுது, ரீகாம்பினேஷன் பை COONO பாண்ட். அதுக்கப்புறமா இதில் உள்ள ஆக்சிஜன் என்ன செய்யுது, கோபால்ட் கூட கோஆர்டினேட் ஆகுது. இப்போ இனிஷியலி N வந்து இதில் கோஆர்டினேட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடந்ததுக்கப்புறமா ஆக்சிஜன் கோபால்ட் கூட கோஆர்டினேட் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் தான் லிங்கேஜ் ஃபோட்டோ ஐசோமரைசேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.